திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டனில் இருந்து சென்னை திரும்பியுள்ளார். அவருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார். விமான நிலையத்தில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்படுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரணை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விமான நிலையத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்படுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது சென்னை விமான நிலையம் வருகை கொண்டிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அழைத்து திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேரனும் எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மகனுமான இன்பநிதி லண்டனில் உள்ள மாஸ்டர்ஸ் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பான பட்டப்படிப்பை முடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்பநிதி தனது பட்டத்தை பெற்றிருந்தார். முன்னதாக பேரனை நேரில் வாழ்த்துவதற்காக ஸ்டாலின் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு லண்டன் புறப்பட்டு சென்றார். மனைவி துர்கா ஸ்டாலினும் உடன் சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்தான் உதயநிதி ஸ்டாலினும் லண்டன் சென்றிருந்தார். பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் பங்கேற்று ஸ்டாலின் பேரனையும் கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இதன் பிறகு சில நாட்கள் லண்டனில் ஓய்வெடுத்த ஸ்டாலின் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை 8 மணிக்கு சென்னை வருவார் என எதிர்பார்த்து இருந்தனர். குறிப்பாக இங்கிலாந்தில் சென்னை விமானத்தை தவறவிட்டதன் காரணமாக இங்கிலாந்திலிருந்து துபாய்க்கு சென்று கனெக்டிங் விமானம் மூலம் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். குறிப்பாக மு.க.ஸ்டாலினுடன் உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் மற்றும் இன்பநிதி ஆகியோர் சென்னை விமான நிலையம் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்த அவர்களுக்கு திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக மு.க.ஸ்டாலினர் வரவேற்க அமைச்சர் தாமு அன்பரசன், பென்ஜமின், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் தற்போது கோஷங்களை எழுப்பி மு.க.ஸ்டாலினை தற்போது வெற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி.